நோ சேர் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றாரு. தேர் இஸ் நோ பெர்மனன்ட் சேர் ஃபார் எனிபடின்றார். அது திரும்ப பாஜக கல்ட்டு கிடையாதுன்றார். அது இருக்கும், அது இருக்கும். அண்ணாமலை தான் நிரந்தர தலைவர். நீங்க பாத்துங்க, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன், நானும் என் குடும்பமும் இருக்காதுன்னு சொன்னவர் யாரு? டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு சண்டை எதனால உடைஞ்சது? என் பேரனுக்கு நீ போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னா சண்டே வந்துச்சு. உங்களுக்கு தெரியுங்களா? அவன் பால் தாக்கரே அவர் ஒரு நாள் கூட நான் சட்டமன்றத்து பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னாரு. என்ன நடந்துச்சு? அவர் குடும்பம் தான் ரெண்டா பிரிஞ்சு குடும்பத்துக்குள்ளே தான் உள்ள வந்து நிக்குது. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த புதிய கட்சி. அண்ணாமலை இல்லாமல் அந்த கட்சி இல்லை. இந்த கட்சியும் தேமுதிக போல, தாவேகா போல, விடுதலை சிறுத்தைகள் போல, பாமக போல அந்த தலைவர்களை நம்பி மட்டும்தான் இருக்கும். அந்த தலைவர்களை கடந்து இருக்க முடியாது. அவர் சொல்றாரு, நமக்கு பிறகும் அது அப்படி நடக்காது, நடக்க போறது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைப்பும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ஒரு புதிய அரசியல் மீதான நம்பிக்கை இல்லை, திரு அண்ணாமலை என்ற தனிநபர் மீதான நம்பிக்கை. அண்ணாமலை நம்பி நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நானும் பியூர் பாலிட்டிக்ஸ் ஒரு கிளாஸ் நடத்துறேன் சார், நானும் நல்லவன் சார், நானும் 27 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்கேன் சார், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அப்ப இது மாற்றத்திற்கான ஒரு அரசியல் இல்ல, இது அண்ணாமலைக்கான அரசியல்.